குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ப்போம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து டிஆர்பிக்கு எடுத்துகிட்டோம்னா ஒன்லி ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அண்டு வேறஸ் டிஎன்இபிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது. அதோட சிலபஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மீன்ஸ் டிஆர்பி ட்ரிபிள் இ காட்டிடும், டிஎன்இபிக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் அதிக சிலபஸ் இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் ஃபோரியர் இன்டெக்ரல் தியரம் அண்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் மீன்ஸ் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் ரெண்டுமே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுமே இருக்குது. அண்ட் தென் சைன் அண்ட் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதான் சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த செஷனில் இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செஷனில் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுப்பேன். மீன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தெரியல. பட் கண்டிப்பாக இது வந்து நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செஷன் வந்து மீன்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்ம அடுத்த செஷன்ஸ் மீன்ஸ் ப்ராப்ளமெட்டிக்காக மீன்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த இதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக மீன்ஸ் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் வில் ஸ்டார்ட் அவர் செஷன். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன டொமைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்யூட் டிசைனர்ஸ் மீன்ஸ் சர்க்யூட்லாம் டிசைன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெக்ட்ரோஸ்கோபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டு அனுப்பிச்சு அப்புறம் அதுலேருந்து பிரித்து அதோட மீன்ஸ் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சி தான், அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அங்கெல்லாம் இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி கிறிஸ்டலோகிராஃபர்ஸும் அதே மாதிரி தான் கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படின்னு ஸ்டடி பண்ணும்போதும் அகைன் இங்கேயும் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆல்சோ யூஸிங் திஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அண்ட் தென் சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன், ஒரு மீன்ஸ் ஆடியோ சிக்னலோ இல்லை விஷுவல் சிக்னலோ இருந்தால் அந்த சிக்னலை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அண்ட் இமேஜிங்லேயும் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஆர் த டொமைன்ஸ் வேர் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் யூஸ்டு. ஓகே, ஸோ மீன்ஸ் மேத்தமெட்டிக்கலாக மீன்ஸ் நம்ம இன்ஜினியரிங் ஓரியன்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுன்னா எப்படி இந்த புக்கில் மீன்ஸ் கிரேவால் நான் ரெஃபர் பண்ணேன் அதெல்லாம் சொல்லிப்பானா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வென் அப்ளைடு டு a partial differential equation. See for example ஒரு heat equations அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா dou square t divided by dou x square equal to some alpha into dou t by dou small t அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் கேபிட்டல் Tன்றது நான் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிறேன், டெம்பரேச்சர். whereas small x வந்து டொமைன் மீன்ஸ் ஸ்பேஸ் டொமைன் x, ஸ்பேஸ் டொமைன்னா டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ வேறஸ் டி வந்து டைம், ஸ்பேட்டியல் டொமைன் சொல்லுவோம், டைம் டொமைன். ஓகே, ஸோ இது மாதிரி என்னென்னா இதில் என்ன சொல்லுவாங்கன்னா இதை டெம்பரேச்சரை நம்ம டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். இது எக்ஸ் அண்ட் டீயை இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா டி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா டி. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த ராடில் நான் ஹீட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இதில் வந்து ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் எக்ஸ், இது x1 x2 அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் மேபி இனிஷியலாக இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கலாம், T1 அப்படின்ற டெம்பரேச்சர் இருக்கலாம். இந்த x1 இது x0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது x1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த x1ல் ஒரு Tன்ற 0 டைமில் அந்த T2ல் இங்கே ஒரு வேல்யூ இருக்கலாம், x2ல் இங்கே T3 இருக்கலாம். அகைன் இதே வந்து டைமை வேரி பண்ணணும். T1ன்ற ஒரு டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த T1 வந்து T1 டேஷாக இருக்கும், T2 வந்து T2 டேஷ், 3 வந்து 3 டேஷாக இருக்கும். அப்போது இந்த டெம்பரேச்சர்னா இருக்குன்னா இந்த எக்ஸுன்ற லொக்கேஷனை வச்சு வேரி ஆகிருக்கும், ஆஸ் வெல் அஸ் இந்த டைம்ன்ற டி வச்சு வேரி, அதான் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போது அதனால தான் என்ன பண்ணணும், இது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எழுத முடியும். கரெக்டாக dou square t by dou x square equal to alpha into dou t by dou small t இப்படி தான் எழுத முடியும். ஸோ அப்போது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம மீன்ஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணலாம். or else we can apply Fourier transform to this differential equation. இந்த partial differential equation நம்ம Fourier transform apply பண்ணா it will reduce number of independent variable as 1. அதான் கொடுத்துருப்பாங்க. If Fourier transform when applied to partial differential equation reduces the number of independent variable as 1. அந்த ரெண்டு வேரியபிளை ஒரு வேரியபிளாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் சால்வ் பண்ணும்போது அப்படின்றது தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மீன்ஸ் இன்ஜினியரிங் மீன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் எடுத்துனா ஹீட் ஈக்குவேஷன் அபோவ் மீன்ஸ் சொன்னாலே அது ஹீட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த இடத்துல அதே மாதிரி ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் வேவ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த இடத்துல அதே மாதிரி ட்ரான்ஸ்வர்ஸ் ஆசிலேஷன் ஆஃப் ஏ எலாஸ்டிக் பீம், இந்த இடத்துலையும் நம்ம வந்து வி கேன் யூஸ் this Fourier transform to solve the equation of this transverse oscillation. Similarly forced and free vibration of a beam, இந்த இடத்துலையும் நம்ம வந்து
we can apply means Fourier transform for இதுவும் ஒரு ஆக்சுவல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நான் அந்த சொன்ன ஒவ்வொரு டொமைனும் அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இந்த எல்லாமே வந்து they'll be converting as a differential equations that to a PDE partial differential equations. அந்த partial differential equations-ஐ ordinary differential equation-ஆ கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அதான் இந்த Fourier transform-ஓட அப்ளிகேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் டொமைன் வைஸாக சொன்னோம் அப்படின்னா அபைஸ் மீன்ஸ் சொன்னாலே சர்க்யூட் டிசைனர், ஸ்பெக்ட்ரோகிராஃபி, ஸ்கிரிப்டோகிராஃபி, சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன், இமேஜிங் இந்த டொமைன்லலாம் தே வில் பி யூசிங். அகைன் என்னன்னா இந்த டொமைன்லாம் தே வில் பி கிரியேட்டிங் ஏ PDEs பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மேத்தமெட்டிக்கலாக வி ஆர் யூசிங் திஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இதான் பேசிக் இன்ட்ரோ அபவுட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோரியர் சீரியஸ்னு எடுப்பாங்க. ஃபோரியர் சீரீஸ். ஸோ அந்த ஃபோரியர் சீரீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோரியர் சீரிஸ் எப்படி எதுனா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம மீன்ஸ் சைன் அண்டு காஸ் ஃபங்க்ஷன்ஸாக எதுவும் மீன்ஸ் சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இட் மேபி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு பேரபோலிக்காக இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஒரு பேரபோலிக்காக இருக்கலாம். இந்த பேரபோலிக்கு நம்ம அகைன் வி கேன் கன்வெர்ட் திஸ் பேரபோலா ஆல்சோ ஏ சைன் அண்ட் காஸ் கர்வாக கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும். ஸோ அப்போது இதை கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும். எப்படி எதுவும்னா a0/2 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் n1 to infinity an cos n pi x divided by c plus bn sin n pi x by c. இந்த pi x by c வரும். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தே வில் பி கன்வெர்ட்டிங் திஸ் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தே வில் பி கன்வெர்ட்டிங் as a சைன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு கர்வா மொத்தம் எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து ஒரு சைன் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, இது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். காஸ் ஃபங்க்ஷன் வந்து அகைன் காஸ் ஃபங்க்ஷன், சைன் அண்ட் காஸ் ஃபங்க்ஷனாக நம்மளால் எழுத முடியும். ஓகே, ஸோ எனி ஃபங்க்ஷன் கேன் பி கன்வெர்டட் as சைன் அண்ட் காஸ் ஃபங்க்ஷன்ஸ். இதான் ஃபஸ்ட்டு ஃபோரியர் சீரியஸோட வேலை. அகைன் இந்த ஃபோரியர் சீரியஸ்லேருந்து என்ன அதுக்குன்னா ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் எடுத்துகிட்டு வந்திருப்போம். இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் அப்படின்றது டெஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபோரியர் integral theorems. The Fourier integral theorem எப்படி define பண்ணா f of x is changed as again இதோட alterations தான். இதோட alteration தான் the f of x will be equal to 1/pi integral over 0 to infinity again minus infinity to infinity f of x into cos lambda into t minus x into dt into d lambda அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. மீன்ஸ் அகைன் இதுலேருந்து எடுத்து இந்த சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அகைன் இதே மாதிரி செகண்ட் ஃபோரியர் சைன் இன்டெக்ரல், அதே மாதிரி ஃபோரியர் கொஷின் இன்டெக்ரல் இருக்குது. f of x will be equal to 2/pi integral over 0 to infinity sin lambda x into 0 to infinity f of t into sin lambda t into d. இந்த இதுக்கு வந்து dt ஃபஸ்ட்டு போடணும். dt and d lambda. ஓகே, dt and d lambda. This is Fourier sin integral னு சொல்லுவாங்க. Similarly we have Fourier cosine integral. Fourier cosine integral. So which speaks about f of x will be equal to 2/pi 0 to infinity cos lambda x plus 0 to infinity f of t into cos lambda t into dt and d lambda. ஓகே, ஸோ இதெல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு தனி ஃபங்க்ஷன். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபோரியர் சீரியஸ்லேருந்து ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் எடுத்துகிட்டு வருவாங்க. அகைன் இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இதான் இம்பார்ட்டண்ட். பட் பேசிக்காக வந்து இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் தான் நம்மளுக்கு ஃபோரியர். ஏன்னா அகைன் இதுலேருந்து கொஷின் கேட்கலாம். ஃபோரியர் இன்டெக்ரல்ஸ் மீன்ஸ் கொஷின் சைன் இன்டெக்ரல் கொஷின் கேட்கலாம்.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் அதுவும் லைட்டாக தெரிஞ்சு வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். ஓகே, ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபினிட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் இதை நான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லுவேன், விச் இஸ் நத்திங் பட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நான் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா 1/√2π integral over -infinity to +infinity f of x into e power isx into dx. ஓகே, சிமிலர்லி நான் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தேன்னா இன்வர்ஸ் ஃபோரியர் transform. So in this f of x, which is nothing but inverse Fourier transform, which will be equal to 1/√2π minus infinity to plus infinity f of s into e power minus is x into ds. Okay, so first இதே மாதிரி f of x கொடுத்தாங்க அப்படின்னா f of x or f of t இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மீன்ஸ் அகைன் இதை நம்ம சொன்னால் ஜென்ரலி இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் எங்கே அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா டைம் டொமைன் டு ஃப்ரீக்வன்சி டொமைன், டைம் டொமைன் டு ஃப்ரீக்வன்சி டொமைன் ஆர் காம்ப்ளெக்ஸ் டொமைன். இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மீன்ஸ் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம் ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லணும்னா. ஸோ அப்போது இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இந்த எஃப் ஆஃப் டி இல்லைனா எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் டி ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, சிமிலர்லி இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா அகைன் அந்த ஃப்ரீக்வன்சி டொமைன்லேருந்து அகைன் டைம் டொமைனுக்கு எடுத்துகிட்டு வரும். அப்படின்றது தான் இந்த இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ செகண்டு ஃபோரியர் சைன் transform will be equal to f of s of s. Fourier இங்கே small s suffix வந்து sin transform பண்ணுறதுக்கு will be root of pi integral over 0 to infinity f of t ல கொடுத்தா f of t யூஸ் பண்ணுறேன், f of x ல கொடுத்துருக்கான்னு வச்சுக்கிறேன், f of x யூஸ் பண்ணுறேன் into sin sx into dx. Similarly inverse Fourier sin transform, inverse Fourier sin transform எடுத்தனா f of x which is nothing but f inverse of suffixes of s of s which will be equal to root 2 by pi 0 to infinity f s of s into sin sx into ds. Okay, again first thing f of x in the transform la f of x வந்து will be converting into frequency domain f of s, இதில் f of s will be converting is from frequency domain to time domain f of x. Okay, third Fourier cosine transform. F cosine transform of f is equal to root 2 pi integral over 0 to infinity f of x into cos sx into dx. Similarly f of x will be equal to f inverse of cosine transform of f cosine of f of s will be equal to root 2 by pi 0 to infinity fc of s into cosine sx into ds. Okay, again this transforms from f of x to f of s. This inverse transform means inverse Fourier cosine transform which converts f of s to f of fc of s to f of x. Okay, so இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ இனிஷியல் ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோரியர் சீரியஸ்லேருந்து நம்ம ஃபோரியர் இன்டெக்ரல் எடுத்து வந்திருப்போம். அந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தான் we have derived this Fourier
ட்ரான்ஸ்ஃபார்ம். பட் நான் எப்படி டெரைவ் பண்ணலாம் எடுத்துகிட்டு வரல, அங்கேருந்து டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சொல்லலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் டெரைவ் பண்ணுறேன். சரி, ஐம் டேக்கிங் ஒன் ப்ராப்ளம் ஆஸ் f of t time domain equal to say 1 for t varies from minus 1 to plus 1, or else இது எப்படி சொல்லுவாங்கன்னா mod of t less than 1 அப்படின்னு சொல்லுவாங்க, 0 otherwise. ஓகே, இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இல்லை ரெக்டாங்கிள் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் எ கர்வ் டைம் டொமைனில் எடுத்துகிட்டு அப்படின்னா, ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் டைம் அண்ட் திஸ் இஸ் எஃப் ஆஃப் டி, ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஆர் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. ஸோ எடுத்துகிட்டு அப்படின்னா மீன்ஸ் இங்கே ஒரு -2 இருக்குது, இங்கே -1 இருக்குது, டீயோட வேல்யூ 0, டீயோட வேல்யூ +1, டீயோட வேல்யூ +2 இப்படி இருக்குது, 3 அது மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மீன்ஸ் -2 அப்போது எஃப் ஆஃப் டி வந்து 0 தான் இருக்கும், -1 அப்போது +1 ஆகுது, 1 2ன்னு வச்சுக்கோ, 1 வச்சுக்கிறேன், 1 ஆகுது. அதே மாதிரி மீன்ஸ் -1லேருந்து +1 வரைக்கும் இதோட வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். ஸோ கர்வ் எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ திஸ் கர்வ் திஸ் ஏரியா ஓகே. ஸோ அந்த டைம் டொமைனில் ஒரு ரெக்டாங்கிள் ஃபங்க்ஷனாக ஆர் ஸ்கொயர் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் மீன்ஸ் இது எஃப் ஆஃப் டியில் எப்படி இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோன்னா, ஸோ எப்படி சால்வ் பண்ணால் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மீன்ஸ் எஃப் ஆஃப் எஸ் ஃப்ரீக்வன்சி டொமைனில் சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, இன்டகரல் ஓவர் 1/√2 pi 0 to infinity f of இங்கே டீயில் கொடுத்துருக்கீங்க f of t into e power ist into dt. Okay, ist into dt, so which will be equal to 1 divided by √2 pi இன்டகரல் ஓவர் 0 to infinity பதிலாக நம்மளுக்கு எங்கே டொமைன் இருக்குன்னா -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்குது. சார் -infinity to +infinity. எனக்கு வந்து இங்கே லிமிட் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி இதில் தான் இருக்குது, மீன்ஸ் -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் இந்த டொமைனில் மட்டும் எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் டியோட ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ வந்து 1 into e power ist into dt. ஸோ அப்போது திஸ் வில் பி ஈக்குவல் டு 1 டிவைட் பை √2 pi. ஸோ 1 இருக்க டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் 1 மறந்துட்டு e power ist பண்ணால் e power ist டிவைட் பை t வச்சு பண்ணுறதால t பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷன் is மட்டும் கீழே வந்துடும். upper limit is 1, lower limit is -1. So if you apply upper and lower limit, 1 divided by √2 pi will be equal to e power plus t போட்டோம் அப்படின்னா is into +1 minus e power minus is divided by is அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, so we know that e power a minus e power a divided by 2i equal to sin a அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னா e power a into e power minus a, இங்கே என்ன இருக்குன்னா e power is minus e power minus is divided by I மட்டும் இருக்குது. அதனால் வந்து 2 sin s அப்படின்னு எழுதலாம், அது 2 sin s அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் திஸ் இஸ் சேஞ்ச் as 1/√2 pi 2 sin s divided by s அப்படின்னு வரும், 2 sin s divided by sன்னு வரும். ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட், மீன்ஸ் sin s by constant. ஸோ இப்போது இந்த sin s by s ஓட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா, sin s means this is fs of s. ஸோ வாட் written means f of t இந்த டைம் டொமைன் ஃபங்க்ஷனை ஃப்ரீக்வன்சி டொமைனில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ சம்டைம்ஸ் திஸ் வில் பி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும், இங்கே வந்து ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷனாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா, this is I am taking s, this is capital F of s. So this value will be some constant. இங்கே if limit s equal to 0 போட்டோன்னா s ஓட வேல்யூ இங்கே 0, s ஓட வேல்யூ -1 -2, அதே மாதிரி மீன்ஸ் இங்கே -1 இங்கே +1 +2 அப்படின்னு போட்டோன்னா இதோட கர்வ் வில் பி, ஸோ கிட்ட வந்துட்டு
திருப்பி ட்ரா பண்ணுவோம். இங்கே எஸ்ஸோட வேல்யூ 0, இங்கே +1, இங்கே 2 எடுத்துக்கிறேன், இங்கே -1, இங்கே -2 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே வந்துடும். இந்த டொமைனில் கொஞ்சம் அதோட ஆம்ப்ளிடியூட் குறையும், அடுத்ததுலேயும் அப்படியே குறைச்சிட்டே வரும். அகைன் இதில் கொஞ்சம் இருக்கும், அடுத்ததில் ஆம்ப்ளிடியூட் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகே. ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் எஸ் கர்வ். ஸோ என்னென்னா எனக்கு நான் இங்கே ரிமைண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் டி கர்வ் போட்டோம் இல்லையா, அதை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். எஃப் ஆஃப் டியோட கர்வ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பல்ஸ் எப்படி இருந்துச்சா, மீன்ஸ் எஃப் ஆஃப் டி வந்து இப்படி இருந்துச்சு. எஃப் ஆஃப் டி இருந்துச்சு, அது நம்மளுக்கு வந்து ஒரு சைன் கர்வாக நம்ம மாற்றிருக்கோம். ஓகே. ஸோ எஃப்எஸ் ஆஃப் எஸ் இப்படி ஒரு மீன்ஸ் இந்த கர்வ் வந்து மீன்ஸ் வெறும் சைனஸ்னால் இப்படியே இருக்கும். பட் எஸ் பை எஸ்ன்றதுனால இந்த எஸ் வந்து என்ன பண்ணுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இதோட ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிட்டே வரும். திஸ் எஸ் வில் ரெடியூஸ் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஈச் மீன்ஸ் இந்த டொமைனில் அதோட ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிட்டே வரும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறத இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணும். திஸ் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். சிமிலர்லி ஒரு ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2, இதில் நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணல, பட் நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். எஃப் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் ஸோ சே 1 minus mod of t where t varies from minus or else mod of t less than 1, 0 otherwise, or else we can say this one as -1 to t varies from +1. ஸோ இந்த கர்வ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ this f of t will change means actually இதோட கர்வ் மட்டும் வரைஞ்சனா மீன்ஸ் அகைன் f of t கர்வ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா f of t கர்வ் t equal to 0, இங்கே t equal to +1, இங்கே t equal to -1, இங்கே t equal to +2, இங்கே வந்து t equal to -2 அப்படின்ட்டு வச்சுப்போம். ஸோ இந்த கர்வ் என்ன இருக்குன்னா இந்த டொமைனில் மீன்ஸ் மைனஸ் டொமைனில் எப்படி இருக்குன்னா f of t மைனஸ் டொமைனில் எப்படி இருக்குன்னா இங்கே எல்லா டீயோட வேல்யூ மைனஸ் தான் இருக்கும். அப்போது இங்கே டீயோட வேல்யூ மைனஸ் போட்டோன்னா மைனஸ் டி ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் டி ஆகிடும். திஸ் இஸ் இன் திஸ் டொமைன். இங்கே எஃப் ஆஃப் டி வந்து 1 + tன்னு வரும். இந்த டொமைனில் எஃப் ஆஃப் டி வில் பி ஈக்குவல் டு 1 - tன்னு வரும். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எஃப் ஆஃப் டி வந்து மீன்ஸ் 1 போட்டோம் அப்படின்னா 0 போட்டோன்னா இதோட வேல்யூ வந்து மீன்ஸ் 5 புட் டீயோட வேல்யூ 0 போட்டோம் அப்படின்னா எனக்கு +1 வந்துடும். இங்கே -1 போட்டோன்னா அதுவும் என்ன ஆகும்னா -1 போட்டோன்னா இந்த இடத்துல டீயோட வேல்யூ வந்து -1 போட்டோன்னா இங்கே இது 0 ஆகிடும். அகைன் இந்த இடத்துல -t இருக்கும். சாரி, ஓகே, இந்த டொமைனில் -t இருக்கும். நான் இதை அடிச்சிடுறேன். ஓகே, -tயில் இங்கே +1 போட்டோன்னா இந்த இடத்துலையும் 0 ஆகிடும். கர்வ் வந்து இங்கே 0 ஆகிடும். அகைன் ஒரு 1/2 போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ வரும், -1/2 + 1/2 போட்டால் இங்கே வேல்யூ வரும். ஸோ இந்த கர்வ் வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். மீன்ஸ் this function will be a triangle function. f of t mod of t varies from -1 to +1. அந்த வந்து ட்ரையாங்கிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். அகைன் இஃப் மீன்ஸ் அதே மாதிரி அகைன் இஃப் யூ convert this one means Fourier transform with solution. If I take solution Fourier transform which will be equal to integral over 1/√2 pi minus infinity to plus infinity f of t into e power ist into dt. ஸோ இப்போ நான் இதில் சம்மு சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு அகைன் இது என்னென்னா 1/√2 pi வெளியே இருக்கும். -1 to 1 மீன்ஸ் அகைன் 0 ரெண்டாக பிரிக்கணும். இந்த டொமைனில் ஏன்னா எஃப் ஆஃப் டி வந்து +tயில் இருக்கும். 1 + t into e power ist into dt ப்ளஸ் -1லேருந்து சாரி 0லேருந்து +0லேருந்து +1 வரைக்கும் 1 - t into e power ist into dt. ஓகே, இந்த எஃப் ஆஃப் டி மட்டும் இந்த டொமைனில் +1 + t இந்த டொமைனில் 1 - tன்னு இருக்கும். அகைன் இதெல்லாம் சம்மு சால்வ் பண்ணாங்கன்னா எனக்கு கடைசியில் நான் சம்லாம் சால்வ் பண்ணல, இது எலாபரேட்டாக போகும், அதனால் டேரெக்டாக சொல்லிடுறேன். எஃப் ஆஃப் எஸ் வில் பி ஈக்குவல் டு sin s டிவைட் பை s தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்மில் வரும். sin s by s தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வரும். ஓகே, ஸோ இதோட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த sin s by s ஓட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி லைக் சேம் சைன் கர்வ் மாதிரி தான் வரும். பட் எல்லாமே பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மட்டும் வரும்.
பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மட்டும் வரும். ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் கர்வ் as f of s curve will be positive directionலே வரும். Curve will be, so this amplitude varies like this. Okay, so this f of s will be like this. So என்னன்னா again இங்கே ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன், f of t என்ன மாதிரி கர்வ் இருக்குன்னா f of t will be actually triangle curve. This triangle function means இது டைம் டொமைனில் எப்படி இருக்கும், இந்த டைம் டொமைனில் இருக்க ஃபங்க்ஷனை நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் என்னென்னா ஒரு ஃப்ரீக்வன்சி டைம் டொமைனில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி டொமைனில் டைம் டொமைனில் கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் ஆகும். நான் ஒரு வெறும் மீன்ஸ் எஃப் ஆஃப் டின்னு என்ன, எஃப் ஆஃப் எஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லியிருக்கேன். இதில் சில புக்கில் மீன்ஸ் அதை நான் சொல்கிறேன்னா காஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதனால் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலான்னு சொல்கிறேன். சரி, நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஸ் விச் மீன்ஸ் ஒரு எஃப் ஆஃப் டியை எஃப் ஆஃப் எஸ்ஸாக மாற்றும் போது எப்படி எடுத்துருக்குன்னா 1/√2π இன்ட்டு இன்டகரல் ஓவர் -∞ to +∞ எஃப் ஆஃப் டி இன்ட்டு e⁻ist இன்ட்டு டிடி இப்படி எடுத்துருக்கேன். அண்டு மீன்ஸ் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் டி வில் பி ஈக்குவல் டு ஃப்ரம் எஃப் ஆஃப் எஸ் வில் பி 1/√2π -∞ to +∞ f of s into e⁻−sest into dt இப்படி தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ft அப்படின்னு எழுதிக்கிறேன், விச் வில் பி மீன்ஸ் கிரேவல் புக் பிஎஸ் கிரேவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எப்படி கொடுத்துருப்பாங்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வில் பி ஈக்குவல் டு 1 ஆக்சுவலாக 1 தான் கொடுத்துருப்பாங்க. integral over -∞ to +∞ f of t into e⁻ist into dt கொடுத்துருப்பாரு. inverse transform Fourier inverse transform will be equal to 1/2π integral over -∞ to +∞ f of s into e⁻−ist into ds அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, இது கிரேவல் இப்படி யூஸ் பண்ணியிருப்பார். சம் ஃபாரின் ஆத்தர் புக்ஸ்லாம் மீன்ஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட புக் அதனால் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்தேன். அந்த புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது 1, இது 2வது ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இன் திஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கொடுத்துருப்போன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் எஸ் வில் பி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் -∞ to +∞ எஃப் ஆஃப் டி இன்ட்டு e⁻2πist மைனஸ் இன்ட்டு டிடி அப்படி கொடுத்துருப்பாங்க. இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வில் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி வில் பி ஈக்குவல் டு இன்டர் ஓவர் -∞ to +∞ எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு e⁻+2πist இன்ட்டு டிடி டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. டிஎஸ் ஓகே, ஸோ இதெல்லாம் மீன்ஸ் இன்னும் சில புக்கெலாம் வெவ்வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஐ ஆம் ஸ்டிக்கிங் ஆன் டு திஸ். நான் இதான் எடுத்துக்க போகிறேன். நிறைய இடத்துல நான் கேட் கொஸ்டினில் சால்வ் பண்ணுற எல்லாத்துலேயும் நான் இது மாதிரி எடுத்துருக்காங்க. மீன்ஸ் அகைன் சம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுத்துருக்காங்க. ஐ எம் கோயிங் டு ஃபாலோ திஸ் ஒன் ஒன்லி. ஓகே, ஸோ மீன்ஸ் உங்களுக்கு சில நேரத்தில் கன்ஃபியூஸ் வரலாம், இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அகைன் இது ரெண்டுமே ஒன்று தான். மீன்ஸ் இந்த இதுவும் ஒன்று தான், ஏன்னா அந்த இன்வர்ஸ் எடுக்கும்போது இந்த 1/√2π எது மட்டும் வெளியே பண்ணுறீங்கன்னா 1/2π மட்டும் வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் மீன்ஸ் இது பண்ணியிருப்பாங்க. நான் மீன்ஸ் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எடுத்தணும். நீங்களும் இதுவே ஃபாலோ பண்ணிங்க. இல்லை சார் நான் வந்து கிரேவல் புக் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள், எதுவும் தப்பு இல்லை. பட் நான் வந்து இன் ஃபியூச்சர் சம்மு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஒன் ஒன்லி. ஓகே, ஸோ மீன்ஸ் இது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஏன்னா இந்த நோட்டேஷன்ஸ் அடிக்கடி மீன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த சால்வ் பண்ணுறாங்கன்னா மீன்ஸ் நீ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் சம்மு சால்வ் பண்ணி பாருங்கள். அகைன் அல்டிமேட்டாக வந்து என்ன சேஞ்ச் ஆகணும், ஜென்ரலி இந்த கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு.
ப்ராப்ளத்தில் பெருசாக சேஞ்ச் ஆகாது. அதனால் டோன்ட் வரி, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நான் இது சொல்லணும்னு நினச்சேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஷன்ஸ். பட் நீங்கள் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெவ்வேறு புக்கு எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சால்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாரிட்டிலாம் வந்து மீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிங்க. பட் ஏதோ மைனர் சேஞ்ச் தான் இருக்கும். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ற மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மெட் சால்வ் பண்ணுங்கள், அதுக்கான ஆப்ஷனை தான் கிடைக்கும். மீன்ஸ் இப்படியே மீன்ஸ் இந்த கிரேவால் எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி, எது சால்வ் பண்ணாலும் சரி, ஒரு மைனர் சேஞ்ச் தான் இருக்கும். மீன்ஸ் அந்த கான்ஸ்டன்ட்டில் மட்டும் தான் சேஞ்ச் வரும். மற்றபடி மற்ற ஃபங்க்ஷன்ஸில் எந்த மீன்ஸ் நீங்கள் எந்த சம்மில் எடுத்து சால்வ் பண்ணாலும் இந்த சொல்யூஷனோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன்ஸில் எந்த சேஞ்ச் இருக்காது. இதுக்கு முன்னாடி இருக்க அந்த கான்ஸ்டன்ட்டில் சேஞ்ச் இருக்கும். அதனால் யூ டோன்ட் வரி. ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு ஒரு ரீகேப் பண்ணோம் அப்படின்னா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னென்ன டொமைன்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த டொமைன்லாம் மீன்ஸ் இந்த டொமைனில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த டொமைன்லாம் வந்து ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எடுத்திருப்பாங்க. மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அகைன் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எங்கேருந்து வந்திருப்போம் அப்படின்னா, ஃபோரியர் சீரியஸ்லேருந்து ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம்லேருந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் எடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்த செஷனில் ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் மீன்ஸ் அதுக்கு அடுத்த செஷனில் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். கடைசியாக அப்ளிகேஷன் ஆஃப் ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு செஷன் பார்ப்போம். அண்ட் தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஓல்டு கேட்டு அண்டு மீன்ஸ் டிஆர்பியில் ஐஇஎஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் சில ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.